நீங்க சாருவோட நாவல் ஆல்ரெடி ஏதாவது ஒண்ணு படிக்க ட்ரை பண்ணி, அது ஒண்ணுமே புரியல, எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அத திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா? எப்படி வந்துட்டு அத படிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல. யாராவது சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நெனச்சிருக்கீங்களா? சாருவோட நாவல்ஸ் எதுவுமே ஸ்டோரி ஓரியன்டட் நாவல்ஸ் கிடையாது. இது எல்லாமே கான்வர்சேஷனல் நாவல்ஸ். ஆ நீங்க படிக்கும்போது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சாப்டர் படிக்கிறீங்க. அதுல ஏதோ ஒரு இன்சிடென்ட் சொல்றாரு. செகண்ட் ஒரு சாப்டர் படிக்கிறீங்க. அதுல வேற ஒரு இன்சிடென்ட் பத்தி பேசுறாரு. இல்ல வேற ஏதோ பத்தி பேசுறாரு. அப்ப வந்து உடனே நீங்க வந்து அந்த இடத்துல வந்துட்டு உங்க மைண்ட் வந்துட்டு நாவல்னாலே நீங்க வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்டடா இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரி இதுல என்ன ஸ்டோரி? இதுல ஃபர்ஸ்ட் எது நடந்தது? எது செகண்ட் நடந்தது? இது 2மே இனிமே பின்னாடி எப்படி லிங்க் ஆகுமா? இதுல ஹீரோ யாரு? இதுல வில்லன் யாரு? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படி திங்க் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க கதையவே நீங்க தேடிட்டு இருக்கக்கூடாது. பிகாஸ் ஹி இஸ் நாட் ட்ரைங் டு டெல் யூ அ ஸ்டோரி ஆக்சுவலா உண்மைய சொல்லணும்னா. இது வந்து நீங்க எப்படி பார்க்கணும்னா, இது வந்து ஒரு கான்வர்சேஷனல் நாவல். அதாவது நீங்க ஒரு புக்க திறக்கும் போதோ, இல்லன்னா நீங்க வந்துட்டு உங்களோட ஃபோன கிண்டல்ல எடுத்து நீங்க ரீட் பண்ணும்போதோ, ஆம், உங்க முன்னாடி ஆத்தர் சாரு வந்து உட்கார்ந்து உங்ககிட்ட பேசுற மாரி தான் இத நீங்க எடுத்துக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அண்டர்ஸ்டாண்டிங்காக. நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்க வீட்டுக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன். வராரு, நீங்க வந்து உட்கார சொல்றீங்க. ஆம், உட்கார்றீங்க 2 பேருமே. நீங்க இந்த சைடு உட்கார்றீங்க. டேபிளுக்கு அந்த பக்கம் உங்க ஃப்ரெண்ட் உட்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கான்வர்சேஷன் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்? உங்க ஃப்ரெண்ட் வந்து இப்படியே பார்க்குறாரு. திடீர்னு பார்த்துட்டு, "ஏய் இந்த டேபிள் பார்த்த உடனே எனக்கு வந்துட்டு இதே மாரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற ஒரு டேபிள் வந்துட்டு நான் வேற எங்கேயோ பார்த்தேன். அதெல்லாம் வந்து ஒரு சூப்பர் நினைவு எனக்கு. இந்த மாரி நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு நான் வந்து சிங்கப்பூர் போனேன். போனப்ப இதே மாரி வந்து ஒரு டேபிள் இருந்தது. அந்த டேபிள்ல வந்துட்டு நாங்க காஃபிய ஸ்பில் பண்ணிட்டோம். சம்திங் அப்படி ஏதோ ஒரு இன்சிடென்ட் சொல்றாரு. ஓகேவா? நீங்க அத கேட்பீங்க. அது வந்து ஒரு காமெடி ஹியூமர் இன்சிடென்ட்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் சொல்லி முடிக்கும்போது 2 பேருமே சிரிப்பீங்க. அவ்வளோதான். ஓகேவா? அதுக்கப்புறமா அப்படியே டக்குன்னு டிவி ஆன் பண்றீங்க. அதுல வந்துட்டு ஐபிஎல் ஓடுது. பார்த்தோனே உங்க ஃப்ரெண்ட் திருப்பி உங்கள்ட்ட சொல்றாரு. இந்த ஐபிஎல் நான் மேட்ச் பார்க்கும்போது தான்டா எனக்கு ஞாபகம் வருது. நான் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போது நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போதுன்னு கிடையாது. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு டைம் விளையாட போனோம். கிரிக்கெட் விளையாட போனோம். விளையாட போம்போது இந்த மாரிலாம் ஏதோ ஒரு இன்சிடென்ட் சொல்றாரு. கிரிக்கெட் விளையாடும்போது நடந்த ஒரு இன்சிடென்ட். அதுவும் ஏதோ ஒரு சீரியஸான ஒரு இன்சிடென்ட்ன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கோ அடிபட்டுருது. அந்த மாரி ஒரு இன்சிடென்ட் சொல்றாரு. ஸோ சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடிக்கும்போது நீங்க கேட்டுக்கிறீங்க. ஒரு கான்வர்சேஷன் போது அவ்வளவுதான் அதோட அது முடிஞ்சிருது. ஓகே. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு டக்குன்னு ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு. அத எடுத்து பார்க்குறாரு. பார்த்த உடனே அதுல ஒரு பாலிடிக்ஸ் ரிலேட்டடா சம்திங் ஏதோ பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் உடனே பாலிடிக்ஸ்ல அவரோட ஒப்பீனியன் சொல்றாரு. ஏதோ ஒரு அரசியல் தலைவர் வந்து இந்த மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காருன்னா, இவர் ஏன் இப்படி குடுத்திருக்காரு? இதுல ஏதாவது ஒரு உண்மை தன்மை இருக்கா? சும்மா ஓட்டுக்காக இப்படி பண்றாரு அப்படின்னு சம்திங் ஏதோ சொல்றாரு. ஓகே, ஓகே. இப்போ வந்துட்டு இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் நீங்க உங்க ஃப்ரெண்டு கூட பேசுறீங்க அப்படின்னா, பேசிட்டு அதுக்கப்புறம் அவர் கிளம்பி போயிடுறாரு. ஸோ நீங்க இப்போ ஒரு 3 இன்சிடென்ட்ஸ் பத்தி உங்க ஃப்ரெண்டு உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. நீங்க 3யுமே நீங்க கேட்டுக்கிறீங்க. நீங்க கேட்டு முடிக்கும்போது, இல்ல நீங்க கேட்டுட்டு இருக்கும்போதோ, ஒரு விஷயம் வந்துட்டு உங்க மைண்ட்ல ஓடாது. ஆ இந்த மாரி இவரு இது மாரி ஒரு கிரிக்கெட்ல ஒரு சம்பவம் சொல்றாரு. இந்த டேபிள் ரிலேட்டடா எங்கேயோ சிங்கப்பூர்ல ஒரு சம்பவம் சொன்னாரு. அப்புறம் அரசியல் ரிலேட்டடா திடீர்னு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி பேஸ் பண்ணி ஏதோ ஒண்ணு பேசுறாரு. இதுல வந்துட்டு இந்த கதைகள்ல எல்லாம் எது ஃபர்ஸ்ட் நடந்தது அவர் லைஃப்ல? எது செகண்ட் நடந்தது? இதுக்கும் இப்ப நம்மள்ட்ட சொன்னதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஏன் ஸ்பெசிஃபிக்கா இத சொல்றாரு? ஏன் கிரிக்கெட்ட பத்தி பேசினாரு? ஏன் பாலிடிக்ஸ் பத்தி பேசினாரு? ஆ அப்படின்ட்டுலாம் நீங்க யோசிப்பீங்களா? நோ. நம்ம யாரும் அப்படி யோசிக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது. இது வந்து ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷன். ஸோ அந்த கான்வர்சேஷன்ல வந்துட்டு ஹியூமர் இருந்தது. அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு யாருக்கோ அடிபட்டதுன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சென்டிமெண்ட் இருந்தது. அப்புறமா திடீர்னு நீங்க ஐடியாலஜிக்கலா பொலிட்டிக்கல் ஐடியாலஜி பேசுறீங்க. அப்புறம் சம்டைம்ஸ் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது என்னன்னா, ஸ்பிரிச்சுவலா திடீர்னு பேசுவீங்க. கோயில்கள் பத்தி திடீர்னு பேசுவீங்க. ஸோ சம்மந்தமே இல்லாம தான் ஒரு கான்வர்சேஷன் வந்துட்டு அமையும். ஓகேங்களா? ஸோ அப்படிதான் நீங்க பார்க்கணும். ஸோ நீங்க சாருவோட நாவல்ஸ் எடுத்து ரீட் பண்ணும்போது, ஒரு சாப்டர் படிக்கும்போது கதைய வந்து தேடாதீங்க. ஜஸ்ட் ரீட் இட். ஓகேவா? ஜஸ்ட் கோ பை தி ஆத்தர். அந்த ஆத்தர் சொல்றத வந்து நிதானமா கேளுங்க. கேட்கும்போதே அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றது வந்து உங்களுக்கு ஸ்லோவா புரிய வரும். ஸ்லோவா தெரிய வரும். அதுல வந்துட்டு உங்களுக்கு உடன்பாடு இல்லாம இருக்கலாம். அவர் என்னென்ன கருத்துக்கள் சொல்றாரு, அவர் சொல்ற இந்த சின்ன சின்ன கதைகளும் சொல்லுவாரு நடுவுல சில இடத்துல நடுவுல சில இன்சிடென்ட்ஸ் பேசிஸ்ல சொல்லுவாரு. அந்த இன்சிடென்ட்ல வந்து அவர் சொல்ல வர்றது வந்து உங்களுக்கு உங்களுக்கு உடன்பாடு இல்லாம இருக்கலாம். உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஓகேவா? அது வந்து செகண்டரி. அதாவது நீங்க ஒரு ரெகுலர் நாவல் படிக்கும்போது, உங்களுக்கு வந்து அந்த நாவல் எண்ட் ஆஃப் த டே அந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். ஓகேவா? அதே மாரி சாருவோட கான்வர்சேஷன் நீங்க பண்ணும்போது, அவர் சொல்ற கருத்துக்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கலாம்,
பிடிக்காமையும் போகலாம். அது வந்து செகண்டரி. பட் ஆனா நான் இந்த வீடியோல என்ன சொல்ல வரேன்னா, அவரோட நாவல வந்துட்டு எப்படி படிக்கணும், எப்படி அத பார்க்கணும், அந்த நாவல் கன்ஸ்ட்ரக்ஷன அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.